உங்க வீட்ல தயிர் ரொம்ப புளிச்சிருச்சு, வாயிலே வைக்க முடியல அப்படின்னு சொன்னா, அத தூக்கி போடாம இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் உண்மையிலே அட்டகாசமா இருக்கும். எங்க வீட்ல ஒன் டே பவர் ஷட் டவுன் ஆச்சு. அதனால ஃப்ரிட்ஜ்ல கரண்ட் இல்லாம தயிர் இந்த மாதிரி ரொம்ப புளிச்சு போயிடுச்சு. நான் அந்த புளிச்ச தயிர எனக்கு வீணாக்க மனசு வரல. ஸோ, அதனால வந்துட்டு நான் ஒரு மிக்ஸி ஜார்ல இந்த தயிர சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 பச்சை மிளகாய் உடைச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் போல கொத்தமல்லி இந்த மாரி சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள்தூள் சேர்த்து இத நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்ப அடுப்புல கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துட்டு, கடுகு, சீரகம் போட்டு நல்லா வெடிக்க விட்டுட்டேன். இதோட வெங்காயமும், அ 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டேன். 1 தக்காளி இந்த மாரி நல்லா சேர்த்துட்டேன். தக்காளி வந்து நல்லா வந்து மேஷ் ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா, இப்ப இதில கொஞ்சமா நான் பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இத ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நான் அரைச்சு வச்சிருந்த இந்த தயிர வந்து இதில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது. இத வந்து அப்படியே சூடு மட்டும் லைட்டா வந்த உடனே ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. அப்படியே ஆஃப் பண்ணிரலாம். என்கிட்ட வந்து வடை வந்து இருந்தது. அது கொஞ்சம் மீதியா இருந்தது. சரி அந்த வடையுமே இதில சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான் சூப்பரான லஞ்சுக்கு ஒரு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இத வந்து எனக்கு மோர் குழம்புன்னு சொல்ல தெரியல. இதுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்றது கூட எனக்கு தெரியல. ஆனா வந்து சாதத்தோட போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமா இருந்தது. இதே மாரி நீங்களுமே வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட ஏட் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.